அது அதன் பின்னாடியில் அந்த நாய் அது பற்றிய செய்தி வந்த பிறகு கடலூர்லேருந்து ஒருத்தர் நினைக்கிறேன், கடலூர்லேருந்து ஒருத்தர் வந்து அந்த நாயை பார்த்துட்டு போய்கிறார். ஏன்னா அவர் தான் அந்த நாயை கொண்டு வந்திருக்கார், கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்கார். அவர் வளர்த்த நாயை ஒரு 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 மிடில் குட்டியாக கூட இல்லாமல் ஒரு சைஸில் இருக்கும் பொழுது விட்டுட்டு போயிருக்கார். விட்டுட்டு போயிட்டார் அவர் ஊருக்கு. அதுதான் இங்கே வளர்ந்துருக்குது. அவர் அந்த எஜமான பார்த்த உடனே அப்படி குதிச்சிருக்குது, இது பண்ணியிருக்குது. ஆனால் திரும்ப அவர் கூட்டும் போது அது வரல. நான் இங்கேயே இருக்கிறேன் சாமி, இங்கே பல உயிர்களை காப்பாற்றிருக்கிறேன், பல பேர் வந்து கிராஸ் பண்ணவங்களாம் விரட்டி இருக்கிறேன், தொங்கிக்கிட்டு போனவங்களாம் வந்து கீழே இறக்கி வச்சுருக்கிறேன், என்னையும் அறியாமல் பல பேரை காப்பாற்றிருக்கிறேன். ஆனால் பார்க்குறவனுக்கு இந்த நாய் குறைக்க வருது, இந்த நாய் கடிக்க வருது அப்படின்னு தான் தெரியும். தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் நான் காப்பாற்றிருக்கேன், நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். அந்த சின்ன பொண்ணு இருந்த அந்த டாக் வந்து அந்த பார்க் ஸ்டேஷனில் மிக பிரபலமான ஒரு டாகாக இருக்குது. இது எதுக்கு சொல்கிறோம்னா, இப்படி ஒரு சாரர் இப்படி இந்த நாய்களை பற்றி பேசும்போது இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா, அது மனிதனுடன் இணைந்து மனிதனுடைய குணாதிசயத்திற்கு ஏற்றால் போல் அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, வாழுது. அதுவும் சில வந்து எச்சரிக்கைகளை கொடுக்குது. அது மனிதனுடன் இணைந்து சில சமிக்ஞைகளை வந்து சொல்லுவாங்க. வந்து காப்மேயருடைய கருத்து படித்ததுன்னு, காப்மேயர் தான் வந்து முதல் தன்னம்பிக்கை எழுத்தாளர். அவர் சொல்லுவார் வந்து, நாய்க்கு வந்து 10 ஜெராக்ஸ் மிஷினுடைய பவர் அதுக்கு அதிகம் அப்படின்னு. நீங்கள் அதனால தான் நாயோட கண்ணை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்சர்வ் பண்ணிவிடும். இந்த ஜெராக்ஸ் மிஷினோட இதுன்னா நீங்கள் அப்படியே காப்பி எடுக்கிறது தானே வந்து. இப்போ 10 ஜெராக்ஸ் மிஷினோட இதுன்னா நீங்கள் நாயை பார்த்துட்டு நமக்கு பயமாக இருக்குது, இந்த நாய் துரத்துமோன்னு நினச்சா அதை அப்சர்வ் பண்ணிட்டோம், உடனே துரத்த ஆரம்பிக்கும்.